சைவ சமயத்துல இறைவன் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த குருநாதன் நமக்காக 2 வகையான நூல்களை கொடுத்திருக்கிறார். ஒரு நூலுக்கு வேதம் என்று பொருள், இன்னொரு நூலுக்கு ஆகமம் என்று பொருள். வேதம் என்பது என்ன, ஆகமம் என்பது என்ன, இந்த ரெண்டையும் முதல் தெரிஞ்சுக்கணும். வேதம் என்பது பொது நிலையில் எல்லா தெய்வ வழிபாட்டையும் சொல்வது. அது எல்லை தெய்வத்துல தொடங்கி எந்தெந்த தெய்வங்கள் உலகத்தில் இருக்கிறோ அத்தனை தெய்வத்தையும் அது சொல்லும். இப்ப மழை வேண்டுமா, வருணனை கூப்பிடுங்க, இது வேண்டுமா அவனை கூப்பிடுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி. இதெல்லாம் எங்க இருக்குது, வேதத்துக்குள்ள இருக்கிறது. சரி, ஆகமம் என்று வந்தா சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்று சொல்லுகிற நூலுக்கு ஆகம நூல் என்று பெயர். வேதம் என்பது பொது நூல் என்று பெயர், ஆகமம் என்பது சிறப்பு நூல் என்று பெயர். சரி, ரெண்டுக்கு என்னையா வேறுபாடு கேட்டா, இது அவன் புகழை சொல்லுகிறது. இது வேதம் என்பது இறைவன் புகழ் சொல்லுகிற நூல். ஆகமம் என்பது எப்படி பூசிக்க வேண்டும் என்ற செய்முறையை சொல்லுகிற நூல். ரெண்டுக்குள்ள வேறு. இங்க சாமி படம் வச்சிருந்தாங்க, விளக்கேத்துனாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை பூசை பண்ணுகிறவர் என்ன பண்ணியிருப்பார், இங்கதான் உட்கார்ந்து இருப்பீங்க. அவர் வந்தோடனே என்ன பண்ணுவாரு, ஒரு பூவை எடுப்பாரு, ஒரு பஞ்ச பாத்திரம் தண்ணி வச்சிருப்பார், அந்த தண்ணிக்குள்ள ஒரு பூவை எடுத்து போடுவார், போட்டுட்டு இப்படி இப்படி என்னவோ பண்ணார் அப்படின்னாரு. பண்ணி முடிச்சார். அப்புறம் ஒரு பூ எடுத்தார், தன் மேல தெளிச்சுக்கிட்டார். அப்புறம் பொருள் மேல எல்லாம் தெளிச்சார். ஏன், இதுக்கு பேரு இட தூய்மை, பொருள் தூய்மை அப்படின்னு பேருங்க. ஒரு பூசை செய்பவன் முதல்ல தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளணும், அப்புறம் பூசை செய்கிற இடத்தை தூய்மைப்படுத்தணும். அதுக்கு என்ன சொல்லணும், தண்ணி தெளிச்சாவே இட தூய்மை ஆயிடும். ஏன், புறந்தூய்மை நீரான் அமையும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். தண்ணி தெளிச்சா இடம் தூய்மை ஆயிடும். அதனால செத்து போனா கூட பணத்தை படுத்து தூக்கிட்டு போனா உடனே கூட்ட கழுவி விடுறோமா இல்லையா, தூய்மை ஆயிடுச்சு. அதுதான் தூய்மை, வேற ஒன்றும் இல்லை. போய் குளிக்கிறோம் இல்லையா, அதுதான் தூய்மை. இது தூய்மை. அப்ப தண்ணி தெளிச்சுக்கிட்டாவே தூய்மை தான், மூழ்குனா அதை விட தூய்மை. சரி, அப்ப இந்த பூ தேங்காய் பழம் எல்லாத்தையும் தண்ணி தெளிச்சார். இப்ப பொருள் தூய்மையாச்சு. இப்ப என்ன பண்ணாரு, விளக்கேற்றி இருப்பார். விளக்கேற்றின போது சாமி படத்துல பெருமான் வரணும். அவருக்கு என்ன ஒரு இருக்கைகள் சொல்லியிருப்பார். ஆமா போற்றி, அரக்கை அரவ இருக்கை போற்றி, சிம்ம இருக்கு போற்றின்னு சொல்லியிருப்பார். இருக்கைகள் போற்றி விட்டுனே கொஞ்சோண்டு பூ எடுத்து வச்சு அப்படியே கையை மேல தூக்கி தலைக்கு மேல கொண்டு நிறுத்தி, அப்புறம் அப்படியே அந்த பாட்டு முடியறதுக்குள்ள மறுபடியும் கையை கீழே கொண்டு வந்து அப்படியே அந்த பூ அப்படியே அந்த திருப்படத்துல சொரிந்து இருப்பார். இதுவே சிவலிங்க திருமேனி ஆச்சுன்னா திருமேனி மேல சொரியணும். சொரிந்த பிறகு, சொரிதல்னா நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கோ, இந்த சொரிதல் நினைச்சிடாதீங்க, பூச்சொரிதல் இல்லைங்களா. அந்த பூவை அப்படியே திருமேனி மேல அப்படியே போடுவது. அப்படி போட்டுன்னே ஒரு முத்திரை காட்டுவாங்க, இப்படி 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 இப்படிம்பார், இப்படி இப்படிம்பார். அப்படியே காட்டி முடிச்சுட்டு என்னமோ பண்றாரு மட்டும் தெரியுதியா, அவ்வளவுதான். ஏதோ பண்றாருன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றாரு, பண்ணிட்டு போறாரு, அவர் பாடுது. சரி, இப்ப பண்ணி முடிச்சுட்டார். அப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு ஊதுபத்தி எடுத்தார், அப்படி ஊதுபத்தி காட்டினார். அப்புறம் அது கீழே வச்சார், ஒரு பூ போட்டார். அடுத்து ஒரு விளக்கு எடுத்தார், ஒரு அப்படியே காட்டினார், அப்புறம் வச்சுட்டார். அப்புறமேல தேங்காய் பழம் அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் தண்ணி மேல தெளிச்சு சாமிகிட்ட கொண்டாந்து அதை வச்சு தொட்டு, சாமி அமுது செய்யுங்க, சாமி அமுது செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கற்பூரம் வச்சு தீபாவளி காட்டினார். அப்புறம் ஒரு போற்றி சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு பஞ்சபுராணம் பாடினார். நீங்க சிந்திக்கணும், இறைவன் என்ற ஒருவனை முதல்ல ஒரு வடிவத்துல, அது படமா இருக்கலாம், திருமேனியா இருக்கலாம்னா எழுந்தருள செய்தல் வேண்டும். அதான் அவர் முதல் செய்த வேலை. என்ன பண்ணாரு, பூவை கையில வச்சுக்கிட்டு ஒன்று மாறி நின்று என்னை மயக்கிடும்னு பாடி இருக்கணும் இல்லைன்னா, பாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை பாடினாரு. பாடி முடிச்சு அந்த பாட்டை முடிக்கும் போது அந்த பூவை அப்படியே திருமேனி மேல படத்துல போட்டார். இப்ப என்ன அர்த்தம், சாமி அங்க வந்துட்டாருன்னு அர்த்தம். ஏன் அதுக்கு முன்னாடி இல்லையா, என்ன இல்ல. அதாவது இணைப்புகள் இருந்தாலும் சுவிட்ச ஆன் பண்ணாதான் லைட் தெரியும். அது ஏற்கனவே ஒரு இணைப்பு இருக்குது, அது பக்கவாட்டு இணைப்புல இணைச்சிருந்தாலும் சுவிட்ச ஆன் பண்ணாதானே லைட் தெரியும். அது போல இவர் அந்த பூ அப்படி போட்டோன்னே சாமி வந்துடுவார் அந்த இடத்துக்கு. ஏன், அந்த பூவுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது, மறந்துடாதீங்க. பூவிற்கு இறைவன் இறங்கி வருவது போல ஒண்ணுக்கும் இறங்கி வரமாட்டாருங்க. அதனால நம்முடைய சமய நெறிகள் பூவை ரொம்ப முதன்மைப்படுத்தி பாடி இருக்கிறது.
தண்ணி இருந்தா போதும், பூ இருந்தா போதும், புண்ணியம் பண்ணிடலாம். புண்ணியம் பண்ணோம்னா என்ன வேணும்? தண்ணி பூ ரெண்டு போதும். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, திருமூல நாயனார் சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த பெருமான எழுந்தல பண்ணி முடிச்சோடனே அவர் போன திருவடிக்கு நீர், உட்கொள்ள நீர், உச்சிக்கு நீர், அப்படி 3 முறை தண்ணி விட்டுருப்பார். அப்புறம் தூபம் காட்டினார், தீபம் காட்டினார், அமுது ஊற்றினார். நீங்க சிந்திக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடியிருப்பார். தூபம் காட்டும் போது சலம்போபடு தூபம் மறந்தறிய, விளக்கு காட்டும் போது இல்லக விளக்கது, அமுதூட்டும் போது அன்னம் பாலிக்கும், கற்பூரம் காட்டும் போது கற்பனை கடந்த சொன்பான்னார். இப்ப நீங்க கவனிக்கணும், இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இப்படி செய்முறையை வரிசைப்படுத்தி கொடுக்கிற நூலுக்கு ஆகம நூல் என்று பெயர். அதுல எந்த பாட்டை பாடணும்னு நினைக்கிறோம் பாடினார் பாருங்க, அதுக்கு பேரு வேதம்னு பேரு. பாடுகிற பாட்டு வேதம், செய்முறைக்கு ஆகமம் என்று பெயர். இப்ப ரெண்டும் சேர்ந்து போகுது. இப்ப இந்த வழிபாட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா, ஆகமமும் இருக்கிறது, வேதமும் இருக்கிறது. இங்க என்ன வேதம் இருந்துச்சு? தமிழ் வேதம் இருந்தது, ஆகமம் இருந்தது. எப்படி பூசிக்க வேண்டுமோ தூபம் காட்டி தீபம் காட்டி அமுது ஊட்டுதல் வேண்டும் என்பது ஆகமம் சொல்லுது. ஆனா அவர் தூபம் காட்டினாரு, தீபம் காட்டினாரு, அமுது ஊட்டினாரு. அப்புறம் போற்றி சொல்லு, போற்றி போற்றி போற்றி, வணக்கம் 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 சொல்லி முடிச்சு ஒரு தீபாரணை காட்டினார். இதுதான் செய்முறைன்னு பேர். அப்ப ரெண்டு இருக்குது அதுக்குள்ள. செய்முறை ஒன்று இருக்கிறது. அப்படி தூபத்தை காட்டும் போது எந்த பாட்டு பாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அந்த பாட்டுக்கு வேதம் என்று பொருள். இதைத்தான் வடமொழியில செய்முறை ஒன்று இருக்கும், அவங்க வேதம் பாடுகிறார்கள். அவ்வளவுதான். நம்ம தமிழ்ல பாடுறோம், அவங்க வடமொழியில் பாடுறாங்க. செய்முறை என்பது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அவரும் கையை இப்படித்தான் காட்டுவாரு, நாமளும் கையை அப்படித்தான் காட்டி ஆகணும். ஏன் வாங்க உட்காருங்கன்னு சொன்னா எப்படி காட்டுறது? அப்படின்னா இதுக்கு மொழி வேணுமா என்ன? இங்கிலீஷ் வேணும், தமிழ் வேணும், மலையாளம் வேணுமா என்ன? ஒரு மொழியும் வேண்டியதில்லை. இப்படின்னா வந்துருவோம், இப்படின்னா உட்கார்ந்துக்குவோம் இல்லையா? அமைதியா இருக்கிறியா, அதான் பேச்சே வேண்டியதில்லை. இப்படின்னா அமைதியா இருக்குமா இல்லையா? அப்ப செய்கை சிலவற்றை நமக்கு உணர்த்துதா இல்லையா? உணர்த்துகிறது. என்னப்பா வேலை முடிஞ்சிருச்சா? தம்ஸ் அப். அப்படி கையை காட்டினா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எத்தனை குறியீடு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு சிம்பிள் ஒண்ணு உணர்த்துதா இல்லையா? அப்படி குழந்தைய அப்படி கொடுத்தோம்னா அது குழந்தைக்கு ஃபிளைங் கிளாஸ் கொடுக்கிறாரு, குழந்தை மகிழ்ச்சி அது கொடுக்குது. அப்ப என்ன? இது முத்தம் கொடுக்கிறோம், அது குழந்தைக்கு கொடுக்கிறோம். அப்ப ஒரு கை காட்டும் போது எத்தனை குறியீடுகள் இருக்கிறது. இதுல பார்த்தேன், போக்குவரத்துல போலீஸ்கார் நிக்கிறார், இப்படின்னா நின்னுக்கிறோம், இப்படின்னா போறோம். கை பேசுதே, வேற மாதிரி கை பேசுமா இல்லையா? அது இங்க உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போற கை வேற மாதிரி பேசும், அந்த பேச்சு இல்லை. இப்ப இப்படின்னா நின்னுக்கிறோம், இப்படின்னா போறோம். அப்ப ஒரு நிறம் பேசும், ஒரு செய்கை பேசும். பச்சை நிறம்னா போலாம், சிவப்பு நிறம்னா போகக்கூடாது, மஞ்சள் நிறம்னா தயாராயிரு. ஏன் புறப்பட்டு வண்டி ரெடி பண்ணி வச்சுக்க. ஏன் மஞ்சள் வந்தாச்சு, அடுத்து என்ன விழப்போகுது? பச்சை விழப்போகுது, நீ கிளம்பிருன்னு அர்த்தம். நாம என்ன பண்ணுவோம்? அந்த மஞ்சள் வரும்போதே என்ன பண்ணிடுவோம்? கிளம்பியே போயிடுவோம். அங்க ஒருத்தர் இருப்பான், அவன் கிராக்ஸ் வருவான், போய் அவன்கிட்ட போய் முட்டி மோதி கீழே உழ வேண்டியதுதான். அது குறியீட்டு நோக்கம் என்ன? நீங்க பச்சை இருக்கும்போது மஞ்சள் கலர் காட்டுவாங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? வேகத்தை குறைச்சு நிறுத்த தொடங்குன்னு அர்த்தம். நாம என்ன, அந்த மஞ்சளை பார்த்த பிறகுதான் ஒரு முறுக்குவோம். ஏன்? அப்பதான் வேகமா அந்த சிவப்புக்குள்ள கடந்து போயிடலாம்ல. அவங்க காட்டுவது சிகப்பு போட்டு நீ கடந்து போற காட்டுல, மஞ்சள் வரும்போது நீ நிறுத்துவதற்கு தயாராகி கொள் என்பது குறிப்பு. அப்ப சிவப்பு விழுந்துடும். ஒரு நிமிடம் மஞ்சளை காட்டி அப்புறம் சிவப்பு விழுகுது. அப்ப அந்த நிறமும் ஏதோ பேசுது இல்லை நம்மகிட்ட. பேசுது, சைகை பேசுகிறது, நிறம் பேசுகிறதா இல்லையா? பேசுது இல்லையா? இதுதான் இயல்பான ஒன்று. அப்ப நமக்கு பார்க்கிறோம், ஒவ்வொரு வண்ணங்களும் பேசும், ஒவ்வொரு செய்கைகளும் பேசும். அப்ப இறைவன் வழிபாட்டுல இது பேர் ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சன்னிரோதனம், திக்பந்தனம் அப்படின்னு ஒரு குறியீட்டு. இதெல்லாம் ஒரு குறிப்புங்க. வாங்க, இருங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, குடிங்க, நில்லுங்க அப்படின்னு ஒன்னொன்னு சொல்றோம் இல்லையா? இது போல செய்கையில் பேசக்கூடிய செயல், இது கிரியை என்று பெயர். பாடுவது வேதம் என்று பெயர். ரெண்டு இணைந்துதான் பூசை நடக்கும். ரெண்டுமே சேர்ந்து செய்யும் போது வேதமும் வந்தாச்சு, ஆகமம். சரி, இந்த ரெண்டுல இறைவன் எதுக்கு நெருக்கமா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, வேதத்துக்கு சற்று தொலைவாக இருக்கிறான், ஆகமத்துக்கு சற்று பக்கமா இருக்கிறான். நூல் ரெண்டு நூலு,
ஆகம நெறிப்பட்ட வழிபாட்டுக்கு இறைவன் அருகில் இருக்கிறான், வேத நெறிப்பட்ட வழிபாட்டுக்கு சற்று தொலைவில் இருக்கிறான். யாரு? இது சிவபெருமானுக்கு சொல்லுகிற குறிப்பு. ஏன்? இறைவன் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். அன்னித்தல் என்பதற்கு நெருக்கமாக இருத்தல்னு ஒரு பொருள், இனிமையாக இருத்தல் என்று பொருள். யாரெல்லாம் நெருக்கமோ அவங்க தானே இனிமையா இருப்பாங்க, இல்லைங்களா? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது யாரு? அவரை பார்த்தா இன்பம், அவர் பேரை சொன்னா இன்பம், அவரை பத்தி பேசினா இன்பம். அப்படி இருந்தா தான் அவர் நெருக்கமானவன் அர்த்தம். ஒருவேளை அவர் அந்த ஆளையா பேசுற அப்படின்னு அவர் நெருக்கமானவரா என்ன? எங்க உங்க ஃப்ரெண்டு? ஆமா போ, அவன் எல்லாம் ஃப்ரெண்டு, இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா பாத்துக்க அப்படிங்கிறோம். ஏன்? கடுப்பாயிட்டு அவன் நமக்கு நண்பன் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவனை பத்தி பேசுனா நமக்கு இன்பம் இல்லைன்னு அர்த்தம். யாரை பத்தி பேசினா உங்களுக்கு இன்பமா இருக்குதோ அவர் யாரு? நெருக்கமானவன் அர்த்தம். நெருக்கமானவர் இன்பமா இருப்பார்கள், இன்பமானவர்கள் நெருக்கமா இருப்பார். அதனால இறைவன் யாரு? இன்பமானவன் அல்லவா, நெருக்கமா இருக்கிறான். யாருக்கு? ஆகம நெறிப்பட்ட வழிபாட்டு நிற்பவருக்கு நெருக்கமாகவும் இன்பமாகவும் இருப்பவன். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க. ஆக அந்த பெருமான் இந்த ஆகம நெறிப்பட்ட வழிபாட்டுக்கு அவன் நெருக்கமாக இருக்கிறான்.